விஜயபுரன்ற ஒரு கிராமத்தில் ராசையான்னு ஒருத்தர் இருந்தார். என்ன இது, நம்மளை ஊரை விட்டா துரத்திட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி பொழைக்கிறது? பேசாமல் நம்ம பக்கத்து ஊருக்கு போய் ஒரு சாட்ஸ் கடையை போட்டுற வேண்டியது தான். இப்படியே உட்காந்துருந்தா பழுப்பு ஓடாது, ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது தான். அவரும் பக்கத்து ஊருக்கு போய் ஒரு சாட்ஸ் கடையை போட்டார். பேல்பூரி, மசாலா பூரின்னு எல்லாமே இருந்துச்சு ஒரு கடையில். கடை ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஒருத்தர் கூட வரவே இல்லையே. இந்த பூச்சுங்க தொல்லை வேற உயிரை வாங்குதுங்க. பேசாமல் நமக்கு தெரிஞ்ச அந்த சாமியார்கிட்டயாச்சும் போயிட்டு வந்துடுவோம். அவர் ஒரு சாமியாரை பார்க்கறதுக்கு போயிருந்தாரு. சாமி, இந்த ஒழுங்காக வியாபாரமே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வியாபாரம் நல்லா ஓஹோன்னு போகிற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன். இன்னைக்கு தான் கடை ஓபன் பண்ண, அதுக்குள்ள வியாபாரம் நல்லா போகணுமா? என்னப்பா இது? சரி, நாளைக்கு வா, ஒரு பவுடர் செஞ்சு வைக்கிறேன். இதோட விலை 3000 ரூபாய். இது ஒரு பவுடரோட விலை 3000 ரூபாவா? என்ன சாமி, இதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன். நானே வியாபாரம் ஆகலன்னு தானே உன்கிட்ட வந்திருக்கேன். அதெல்லாம் தெரியாது, 3000 ரூபாய் தான். காசு இருந்தா வா, இல்லைன்னா போ. நீ செய்யற சாப்பாடுல கொஞ்சம் கொஞ்சமா போடு அந்த பவுடர். நாளைக்கு வா பாட்டி. ஒரு 3000 ரூபாய் இருந்தால் கொடு பாட்டி, நான் திருப்பி உன்கிட்ட கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது பாட்டி, கொஞ்சம் கூடுவான் பாட்டி. வெட்டியா ஊர் சுற்றின இருக்க உனக்கு எதுக்குடா 3000 ரூபாய்? நீ போய் திரும்ப கொடுத்துறியா? உன்கிட்ட காசு கொடுக்கறதும் ஒண்ணுதான், கடல்ல அந்த காசை தூக்கி போடுறதும் ஒண்ணுதான். திருப்ப வரவே வராது. காசெல்லாம் இல்ல, ஒழுங்கா எங்க இருந்து ஓடி போயிடு. எதனா மண்டை மேல தூக்கி போட்டு போறேன். உண்மையாலே நான் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன் பாட்டி. அது ஒழுங்கா வியாபாரம் போகலன்னு ஒரு சாமியார்கிட்ட ஐடியா கேட்டேன். அவர் ஒரு பவுடர் தராரா, அது 3000 ரூபாவா. டேய் வேணாண்டா, அந்த மாதிரி சாமியாரெல்லாம் நம்பி போவாத. அவெல்லாம் ஒரு பித்தலாட்டக்காரனா தான் இருப்பான். சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏதோ வியாபாரம் கடன் எல்லாம் சொல்ற. சரி, போனா போதும்னா 3000 ரூபாய் தரேன். இன்னும் எண்ணி 2 மாசத்துல அந்த 3000 ரூபாவை கொடுத்துட்றேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவரும் அந்த பவுடரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்த நாள் கடையும் ஓப்பன் பண்ணாரு. ஒருத்தராக வர ஆரம்பிச்சாங்க. நான் எப்பவுமே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா. உன் கடை பார்க்க போனதும் எனக்கு இது சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கும் ஒரு பிளேட்டு கொடு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்றேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அடடே, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுப்பா. இன்னும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கே. சரி, என் பையனையும் கூட்டினு வரேன். அவன் தான் தொல்லை பண்ணினே இருப்பான். இதெல்லாம் சாப்பிடட்டும் அவனும். என் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் சொல்றேன்ப்பா, அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. இவ்வளோ ருசியான உணவை ஏன் மிஸ் பண்ணணும் அவங்க மட்டும்? நான் போய் எல்லாரையும் கூட்டினு வரேன் இரு. அவங்க பையனையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அடா, நீ அம்மா என்ன சாப்பிட்றதுக்கு கூட்டினு வந்த? இந்த உலகத்துல மொத்தம் 7 அதிசயமா 8வது அதிசயமா நீ சாப்பிட்றதுக்கு என்ன கூட்டினு வந்திருக்கே. இதான் சேர்க்கணும். ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு எதையே வாங்கி தர்றது இல்லையா நானு? சரி வா, சாப்பிடுவேன். ஆனா எனக்கு ஒரு பேல்பூரி கொடுத்துருங்க, எனக்கு ஒரு சமோசா கொடுங்க. இது மட்டும் போதும். எவ்வளோ பில் ஆச்சுன்னு கொடுத்துருங்க அப்படியே. இல்லைன்னா சாப்பிட்டே இருப்போம் நாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கு உங்க கடையில. ஆமா, ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுமா. எனக்கு இன்னொரு பிளேட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா. வாங்கித்தாம்மா ப்ளீஸ்மா. எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, உங்க கடையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நம்ம வேற எதனா சாப்பிடுவோம். அவங்க ஒரு பிளேட்டோடு நிறுத்தாமல் 2-3 பிளேட்டுக்கு மேலே சாப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் காசு இல்லாமல் தான் இன்னொரு பிளேட்டு வாங்கி சாப்பிடாம வீட்டுக்கே போனாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கெல்லாம் சொல்லி விட்டாங்க. அவங்களும் எல்லாரும் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க கடையே ஓஹோன்னு போயின்னு இருந்துச்சு. ராசையாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஹா, பரவாயில்லையே, அந்த சாமியார் சொன்ன மாதிரி தான் நடக்குது. நீ செய்கிற சாப்பாடெலாம் கொஞ்சமாக போட, எல்லோரும் டெய்லி வந்து சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு நாள்லேயே இவ்வளோ பிளேட்டை சாப்பிட்டுட்டு போகிறாங்களே, பரவாயில்லையே. அந்த ஆள் வேறு இன்னும் 4 நாளைக்கு தான் அந்த பவுடரே தந்திருக்கான். அதுக்கப்புறம் திரும்பி 3000 ரூபாய் கொடுத்து போய் வாங்கணும். சரி பரவாயில்ல, 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் 5000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது. அது வரையும் லாபம்தான். அடுத்த நாளும் ஆச்சு. அம்மாமோ, அப்பப்பா வயிறு வலிக்குதே, என்ன பண்றதுன்னு தெரியலையா? அம்மா ஏதாச்சும் பண்ணுமா, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. இன்னொரு பிளேட் வாங்கி தரியாமா? அப்படின்னு சாப்பிடும்போது உனக்கு நல்லா இருந்துச்சா? நான் தான் சாப்பிட்டது போதும்னு சொன்னல. நீ சின்ன பையன், ரொம்ப சாப்பிடாதரான்னு சொன்னா கூட கேட்கல. எனக்கும் அப்படிதான் வயிறு வலி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலே சரியா போயிடுச்சு. உனக்கும் அப்படிதான் சரியா போகும். இதுக்கப்புறம் அந்த கடையில சாப்பிடவே கூடாதுடா ஐயப்பா. மதியானம் கடைக்கு போயிட்டு வரலான்னு போனாங்க.
அம்மா வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 அடி எடுத்து வச்சா அந்த கடையில் சமோசா இருக்குல்லம்மா, வாங்கி சாப்பிட்டு போவோம்மா. காலையில தான் வயிறு வலின்னு அந்த குதிச்ச, இப்போ திரும்பி சமோசா சாப்பிடணுமா? எனக்கும் ஆசையா இருக்கு. சரி, கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போவோம்மா. வயிறு வலி வந்தால் கூட சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. ஐயோ, அந்த பவுட்ரு வேற காலி ஆயிடுச்சு. திரும்பி ஒரு 3000 ரூபாய் கொடுத்து அந்த சாமியார்கிட்ட வாங்கின்னு வருவோம். சாமி, அந்த பவுட்ரு கொடுத்தீங்களே, அதை காலி ஆயிடுச்சு. திரும்பி செஞ்சு வைக்கிறீங்களா? 3000 ரூபாய் கொடுத்து நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். எது காலி ஆயிடுச்சா? ஐயோ, என்னையா சொல்ற? நான் அது உனக்கு 1 வருஷத்துக்கு கொடுத்த பவுடரியா? இப்படி 4 நாளில் காலி பண்ணிட்டு வந்து நின்று இருக்க. எவ்வளோயா போட்ட அந்த பவுடரை? என்ன பண்ணான்னு தெரியலையே. டெய்லி சமைக்கும் போது கொஞ்சம் போட சொன்னீங்களா? அதான் நான் ஒரு ஸ்பூன் டெய்லி போட்டுன்னு வந்தேன். 4 நாளில் காலி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? இவ்வளோண்டு கொடுத்துருந்தீங்க. ஏன் 1 ஸ்பூனெல்லாம் போடக்கூடாது. அதை ஒரு பிஞ்சு தாயே போடணும். போடலாமா வேணாம் போடணும். அதை சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இதுக்கப்புறம் பவுட்ரு கியூட்ருன்னு வா, என்கிட்ட இருக்குது உனக்கு. முதல்ல இந்த ஏரியா விட்டு காலி பண்ணணும்டாப்பா. அந்த சாமியாரும் அந்த பவுடரை கொடுக்கல. இவரும் அந்த பவுடரெல்லாம் போடாமல் வழக்கம் போல் கடைய ஆரம்பித்தார். கொஞ்சம் பேராச்சும் இப்போ வாங்கறதுக்கு வந்தாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் வயிறு ஃபுல்லாக புண்ணாகிட்டு இருக்கு. உங்களுக்கும் மைல்டாக வயிறெல்லாம் புண்ணாக இருக்குது. இது என்னன்னு இப்போவே செக் பண்ணுங்க. ஏதாவது தண்ணி கிண்ணி மாற்றினீங்களா? இல்லை உடம்புக்கு கெடுதலான ஏதாவது சாப்பாடு சாப்பிட்னு இருக்கீங்களான்னு இப்போவே செக் பண்ணுங்க. உங்கள் ஊரில் இருந்து வந்தவங்க எல்லாருக்கும் இதே பிரச்சனையாக தான் இருக்குது. எல்லார் வயிற்றுலையும் புண்ணாகிட்டு இருக்கு. இது என்னன்னு இப்போவே செக் பண்ணாதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருந்த எல்லாருக்குமே ராசாய மேலே தான் டவுட்டாகவே இருந்துச்சு. இவர் தான் புதுசாக கடை ஓப்பன் பண்ணார். இவர் தான் எதனா பண்ணியிருக்கணும்னு தோணுச்சு எல்லாருக்கும். அவரையும் விசாரித்து பார்த்ததில் அவர் பக்கம் தான் தப்பு இருக்குன்னு தெரிய வந்துச்சு. நீங்கள் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அதோட விளைவு கண்டிப்பாக உங்களையே வந்து சேரும். தப்பு பண்ணாமல் நேர்மையான வழியில் போக பாருங்கள். என்றைக்கா இருந்தாலும் அது வெற்றியே கொடுக்கும். அந்த சாட்ஸ் தள்ளுவண்டி கடையில் டொமேட்டோ கெச்சப் இருந்ததா என்னன்னு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.